ஆய்வஸ் அன்பேசியம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க கூடலழகர் நம்ம பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துக்கான கொடியேற்ற நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2026 2/20 நடக்குது. அதை பற்றி நீ அறியாத பல விஷயங்களையும் இந்த கோயிலையும் பற்றி தெரியாத பல புதிரான விஷயங்களையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பேசியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா மக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோவில் தலம். அப்போ வந்து அங்கே வந்து தினசரி பூஜைகள் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாதாந்த பூஜைகள் நடக்கும், வருடாந்த பூஜைகள் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு டிப்பையும் பூஜை நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த வருடாத மகோற்சவங்கள் தான். இது எதன் நோக்கம் நம்ம வந்து செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடாத மகோற்சவம் எதுக்கு செய்யலாம்னா இப்போ ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே வந்து அவர் கல் மகி இருந்தால் சரி வராது. அவர் நம்மளை படைத்தனால அவர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆஃப் ஆல் படைத்தல், அடுத்து பார்த்திங்கன்னா காத்தல், அடுத்து பார்த்திங்கன்னா அழித்தல், அடுத்து பார்த்திங்கன்னா அருளல், அடுத்து பார்த்திங்கன்னா மறைத்தல் அப்படின்னு 5 தொழில்களை வந்து அவர் செய்து நம்மளை வந்து வீடு பேரடைய வைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா மனுஷங்களை. அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் தருவார். அதுதான் பார்த்திங்கன்னா வருடாத மகோற்சவம். அப்போ நம்ம இந்த வருடாந்த மகோற்சவத்தில் 5 நிகழ்வுகள் நம்ம அப்படி நிறைய நிகழ்வுகள் செய்யலை. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக 5 நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இந்த படைத்தல், காத்தல், அருளை, அழித்தல், மறைத்தல் அப்படின்னு தொழில்களை பிரதிபலிக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அழித்தல் தொழில் வந்து தேர் உற்சவமாக காணப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா படைத்தல் தொழில் பார்த்திங்கன்னா கொடியேற்றமாக காணப்படும். சரியாங்க? இப்போ நம்ம டாபிக்குள்ளே வருவோம். இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இந்த கொடியேற்றம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து உயிர்களை வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு படைச்சி நம்மலாம் இப்போ இருக்கோம். அது மாதிரிக்கு அந்த ஒரு நோக்கத்தை பிரதிபலிக்கிற விதமாக அப்படி ஒரு நோக்கத்தை பிரதிபலிக்கிற விதமாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரம்ம உற்சவம், அதாவது பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வான கொடியேற்றம் பார்த்திங்கன்னா நடக்குதுங்க. அந்த கொடியேற்றத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து பெஸ்ட் ஆஃப் ஆல் அதில் உள்ள பாகங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நான் நார்மலாகவே பார்த்திங்கன்னா கொடி மாட்டை எடுத்தால் பார்த்திங்கன்னா அதில் கொடிக்கயிறு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கொடிச்சீலை, அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொடி, அந்த கொடி காணப்படும், ப்ளக் காணப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா கொடித்தம், அதாவது பார்த்திங்கன்னா தூண் மரம் அது மாதிரி இருக்குமே அந்த ஒரு மரம் காணப்படும். இது பார்த்திங்கன்னா கொடி நார்மலாக பார்த்திங்கன்னா துணியால் செய்வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடி தம்பு பார்த்திங்கன்னா தங்கம், பித்தாளை, கலப்புலோகம் இல்லாட்டி வந்து மரத்தால் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து அதிசயமாக பார்த்திங்கன்னா இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற தானாகவே சிவன் தோன்றிய அந்த தான்ஸ்தோனீஸ்வரர் கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொக்கட்டிச்சோலை, ஒட்டிச்சோலை எல்லாம் பார்த்திங்கன்னா கொடி மரத்தை கொண்டு தான் பார்த்திங்கன்னா கொடித்தம்பம்லாம் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க வருடாந்த மகோற்சவம் அன்னைக்கு. அது மாதிரிக்கு தான் இந்த ஒரு கொடிமரத்துக்கான ஒரு வித்தியாசங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடிக்கயிறை பார்க்க போகிறோம். கொடிப்பயிறு பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த கயிறு திரிச்சு அதால் தான் செய்வாங்க. தேங்காய் கயிறாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து இப்போ இந்த ரப்பரானால் ஆன கயிறாக இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜியான காரணத்தினால இந்த ரப்பர், அதாவது பார்த்திங்கன்னா ரப்பரை கொண்டு, அதாவது பார்த்திங்கன்னா செயற்கை செய்யப்பட்ட கயிறுகள், அதாவது பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கும் நார்மல் அந்த துணி காய போடுற கயிறு, அதுகளை கொண்டு தான் பார்த்திங்கன்னா கொடிக்கயிறுலாம் வந்து தயாரித்து அதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு கோயில்களில் அதை பயன்படுத்துகிறாங்க. சரியாங்க? நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது இந்த கொடி, இது என்ன கொடி சீலை, அதாவது பார்த்திங்கன்னா கொடி, அதாவது பார்த்திங்கன்னா கொடி வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சின்னம் வந்து எப்படியும் காணப்படும். இப்போ உதாரணமாக ஒரு நாட்டு கொடியை எடுத்தாலும் அதில் பார்த்திங்கன்னா சிங்கக்கொடி பார்த்திங்கன்னா, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வந்து லட்சணம் காணப்படும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாகிஸ்தான் கொடி, அந்த இந்தியா கொடியெல்லாம் எடுத்தால் அதில் நார்மலாக கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் காட்டி தர்ம சக்கரம் அதெல்லாம் காணப்படும். இதே நம்ம வேறுபட்டு பார்த்தா பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோயில்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக அந்த வாகனங்களை கொண்டு வேறுபடுத்தியிருப்பாங்க. ஒரு சிவன் கோவில் எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா ஒரு கொடிச்சீலையில் பார்த்திங்கன்னா நந்தி உருவங்கள், சிவனுக்கு பிடித்த அந்த வாகனங்கள் அப்படியெல்லாம் காணப்படும். அதே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில் எடுத்தால் பார்த்திங்கன்னா சிங்க வாகனம், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அம்மனோட சம்பந்தப்பட்ட ஒரு திரிசூலங்கள் அது மாதிரி காணப்படும். இதே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா பெருமாள் தனியாக, அதனால் அவரை வந்து பிரதிபலிக்கிற விதமாக பெருமாள் வாகனமாக இருக்க நம்ம கருட பகவான், அதாவது கழுகு உருவம் பார்த்திங்கன்னா வரைஞ்சோ இல்லாட்டி பார்த்திங்கன்னா டெய்லர் பண்ணி தச்சா அந்த இதில் இருக்கும். அதுதான் இந்த கோயிலில் காணப்படுதுங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் விளக்கமாக பார்த்தாச்சு. இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா சரி எப்படி இந்த ஒரு கொடி ஏற்றம் நடந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். மோமலையே ஒரு பொதுவாக ஒரு கோயில் எடுத்துக்கிட்டாங்க.
கொடியேற்றம் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் வந்து பூசைகளால் துவங்கி ஒரு மதிய பொழுது வரைக்கும் தான் அந்த ஒரு கொடியேற்றம் நீடிக்கும். மதிய நேரத்தில் அது பார்த்திங்கன்னா அந்த மதிய நேரத்தில் பின்னேறம் அதாவது பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு அந்த டைம் அந்த வாக்கில் பார்த்திங்கன்னா தான் எல்லா கோயில்களையும் பார்த்திங்கன்னா அந்த கொடியேற்றங்கிறது நடக்கும். அது நான் எப்படி ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன்னா, நான் வந்து நிறைய இந்த திருவிழாக்கள் அது மாதிரிக்கே இந்த வீடியோக்கள் போடுறனால கொடியேற்றத்தை பற்றினா நிறைய வீடியோக்கள் நான் காட்சி போட்டிருக்கேன். இப்போ முக்கியமான பிரபலமான முன்னேஸ்வரம் கோயிலாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஸ்ரீரங்கநாதன் கோயிலாக இருக்கட்டும், அள்ளிப்புற ஆழ்வார் கோயிலாக இருக்கட்டும், எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா நான் காட்சி போட்டிருக்கேன். அதுலலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நல்ல நேரம் வந்து 10:30 மணி அந்த டைமுக்குள்ளே இருக்கனால அந்த 10:30 மணிக்கு பிற்பாடான டைம் தான் கொடியை வந்து ஏற்றுறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து ரொம்ப விளக்க போகலை. இந்த ஒரு கொடியேற்றம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா வந்து காலை 4 மணிக்கு வந்து துவங்கிச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூடலழகர் கோயிலில் பார்த்திங்கன்னா மக்கள் நடமாட்டம் எப்படியும் கூடயாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா மதுரை வந்து கேபிட்டல் சிட்டி ஒன்று. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ சென்னைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஆட்கள் வந்து புழக்கம் வந்து கூடயாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நல்ல வர்த்தக நிலையங்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல விசாலமான பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. டூரிஸ்ட் வர மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அப்படி கொள்ளவர் கோயில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயில் பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்லையும் ஒன்று. அது என்னங்க 108 திவ்ய தேசங்கள்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. 108 பெருமாள் கோயில்களை தான் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னோட உலகத்தில் அவ்வளோ கோயில் இருக்குது அப்படின்னு. அதுலேயும் முக்கியமாக ஸ்பெஷலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 கோயில்கள் ஒன்று தான் இந்த ஒரு கூடலழகர் பெருமாள் கோவில். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து அதனால் வெள்ளனாய் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து வாங்கிட்டாங்க. காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த கொடியேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த யாகம் வளர்ப்பாங்க. அதுமாதிரி யாகம்லாம் வளர்த்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் எப்படியும் இப்போ நார்மலாக ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் வர மாதிரி இங்கேயும் மக்கள்லாம் வந்தாங்க. அது வந்து இப்போ நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்பில் போய்ட்டு மதுரை கூடலழகர் கோவில் தெப்பத் திருவிழா மாசி மகோற்சவம் 2026 அடித்தாலும் வந்துடும். அந்த லைவ்னு அடித்தா வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா பார்த்திங்கன்னா ஐயர் இருக்கார் தானே, அதாவது பார்த்திங்கன்னா வந்து அந்த பூசாரின்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு அபிஷேகம் செய்ததை வந்து செஞ்சார். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே அந்த கூடலழகர் இருக்கார், அதாவது பெருமாள் சுவாமி, அது பார்த்திங்கன்னா திருமஞ்சன விழான்னு சொல்லி ஒரு விழா செஞ்சாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரிக்கே எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, யாகம் செஞ்சு முடிச்சாச்சு, மக்கள்லாம் வந்தாச்சு, அங்கிட்டு மந்திரங்களை சொல்லி ஜெபிச்சாச்சு. அது மாதிரிக்கே சுவாமிக்கு பார்த்திங்கன்னா தேன், நெய், இந்த பால், சந்தனம், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த புது சாமிக்கு பிடிச்ச துளசி அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு திருமஞ்சன விழாவும் முடிஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் விழா ஒன்று நடந்துச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது. வாங்க பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. நான் சும்மா சொன்னேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நான் எதிர்காலத்தில் போட வேண்டிய வீடியோக்கள், நிறைய கோயில் திருவிழாக்கள், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இன்னும் 12 நாள் 13 நாள்னு பூஜை நடக்க போகுது. அதனால் இந்த கோயிலில் நடக்கிற தேர் திருவிழா, தெப்பத் திருவிழா எப்போ நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, என்ன நடந்துச்சுலாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அப்படியே லைக் பண்ணி வைங்க. கமெண்டில் போய்ட்டு நம்ம ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி ஓம் நாராயண நமன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேத்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகி நான் வந்து மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ தெரியக்கூடியதாக உதவியாக இருக்குங்க. சரியா? இப்போ என்னென்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது கொடியேற்ற திருவிழாவில் வந்து முக்கியமான ஒரு ப்ரொசீஜரான கொடிப்பட்ட ஊர்வலம். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பெருமாளோட சின்னம் அந்த கருணை வச்சு இந்த கொடிப்பட்டம் இருக்கே, அது கொடிப்பட்டம்னா கொடி இருக்கே, அதை வந்து உள்ளுக்கு கோவில் இருக்கே பிரகாரம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து சுற்றி வர கருவறையை சுற்றி வர ஒரு வீதி இருக்கும், உள்வீதி. அந்த உள்வீதியை சுற்றி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா 3 மண்டை சுற்றி கொண்டு வந்து அந்த கொடித்தம்பத்திட்ட வந்து இந்த ஒரு கொடி சிலையை கொண்டு வந்துட்டாங்க. சரியாங்க? அடுத்து பார்த்திங்கன்னா சரியாக இப்போ நான் சொன்ன மாதிரி 10:30 மணிலேருந்து 11:30க்குள்ளே நல்லா இன்னும் மந்திரம் ஸ்ட்ராங்காக சொல்லி அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இங்கே உள்ள மரம் வந்து தங்க கொடி மரம். சரியா? அந்த ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா கொடியை வந்து எல்லாம் மக்களும் ஆசீர்வதிக்க பார்த்திங்கன்னா மங்களங்கள் இது மேளதாளங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா வேத மந்திரங்கள் ஒலிக்க பார்த்திங்கன்னா அந்த கொடியில் ஏற்றுனாங்க. அந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா தெய்வீக உணர்வு சொல்லலாம். ஸ்பிரிட்டுவல் ஒரு விஷயந்தாங்க. அவ்வளோ அழகுங்க. நம்ம நோவில் இலங்கையில் பார்த்திங்கன்னா அந்த சிவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களையும் இப்படி ஆள் இருக்குமோ அது மாதிரி எல்லா அளவும் சேர்த்தா ஒரு கோயில் இருந்தால் இப்படி இருக்கும். அந்த ஒரு கோயில் மாதிரி இந்த கோயிலில் அவ்வளோ ஆள் இருந்துச்சுங்க. எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள்கிட்ட மகத்துவம் புரிஞ்சுங்க. சரிங்க, இவ்வளோ தாங்க அந்த ஒரு கோயில் நடந்த ஒரு
விசேஷம். இத பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஃபோட்டோக்கள்லையும் காணக்கூடியதா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோல வந்து அப்படியே ஓர்டரா போய் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சுங்க. பிரம்மாண்ட அந்த அமைப்பு கோவில்ட்டு, அந்த சுவாமிக்கு செஞ்ச அலங்காரமா இருக்கட்டும், அந்த பச்சை கலர் அ பட்டு உடைகளாலயும், அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூதேவி, ஸ்ரீதேவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ நல்ல வந்து மெரூன் கலர் அந்த ட்ரெஸ் அலங்காரம் பண்ணதும் சரியா இருக்கட்டும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து கோடித்தம்பலத்துல உயரமா இருக்கட்டும், அந்த கோவில் எடுத்துட்டு இந்த ப பிரம்மாண்டம் சுவாமிட்ட அந்த அழகு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வார்த்தைகள வர்ணிக்க முடியாதுங்க. அதான் பார்த்தீங்கன்னா, அந்த ஆழ்வார்கள் வந்து அவ்வளோ அழகா முந்தியே பாடி வச்சுட்டாங்க போல. இந்த ஒரு கோயில்ட்டு, மத்த ஒரு கோயில்ட்டலாம் அழகெல்லாம் பார்த்து, சுவாமிய வந்து புகழ்ந்து வச்சுட்டாங்க போல. அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. சரி ரொம்பவும் ஓட்டிட்டு போக விரும்பல. அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொடியேற்றம் முடிஞ்ச பிறகு இந்த கோயில்ல வந்து நடக்கவிருக்க திருவிழாக்கள் நாளையிலேருந்து துவங்கிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் அத பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லலாம்னு போட்டு அத சொல்ல போறேன். அதில பார்த்தீங்கன்னா, நான் பெஸ்ட் போல ஒரு இன்ட்ரடக்ஷன் குடுத்துடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மதுரை கூடல் கோயில் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷல்னால இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு இந்த ஒரு திருவிழா வந்து தொடர்ந்து நடக்கும். அதில நான் சொன்ன மாரியே கொடியேற்றம் இன்னைக்கு நடந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 20ஆந்தேதி நடந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா, நாளான்னைக்கும், அடுத்து 4ஆந்தேதி. அதாவது பார்த்தீங்கன்னா 21, 22, 23 இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, 2வது நாள் பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, நம்ப சுவாமி இருக்காரு, பெருமாள் அதாவது பார்த்தீங்கன்னா, விஷ்ணு இருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா, தங்க பல்லக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, நார்மல் இல்லங்க. இந்த மரத்தால செஞ்ச சும்மா நார்மல் பல்லக்கு இல்லங்க. தங்கத்தால ஆன ஒரு பல்லக்குல பார்த்தீங்கன்னா வந்து, ஸ் சிங்க வாகனம் அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மனுக்கு வந்து சிங்க வாகனத்துல நம்ம பெருமாள் வருவாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கேயும் காண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அ 3வது நாள் பார்த்தீங்கன்னா, காலையில வந்து இல்லாட்டி ரவைக்கு வந்து 2 நேரங்கள்லயும் அ கற்பக விருட்ச வாகனம்னு சொல்ற ஒரு வாகனத்தில பார்த்தீங்கன்னா, சுவாமி வர்றதா சொல்லப்படுது. இது என்னன்னு எனக்கு புரியல. நீங்க வீடியோல பார்க்கலாம். நான் பெரிய இது ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் நாள் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல விழா தொடங்கி 4வது நாளான 23ஆம் தேதியோ, 24ஆம் தேதியோ ராம பக்தனான நம்ம அனுமாருக்கு பார்த்தீங்கன்னா, அ தெரியும். அந்த அனுமார பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து அனுமார் வாகனத்தில வந்து அன்னைக்கு வந்து வருவாரு. இத பார்க்கையில பார்த்தீங்கன்னா, அந்த அனுமாருக்கும் நம்ப ராம் பக்தனான அனுமாருக்கும், அந்த ராமனுக்கும் உள்ள அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தன்மை வந்து நல்லாவே விளங்கும். அவ்வளோ அழகா இருக்குங்க. ஒரு நட்பு இலக்கணமான அனுமர் என்ன ராமனுக்கு இந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்பவே முக்கியங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 5வது நாள் பார்த்தீங்கன்னா, சேஷ வாகனத்தால பார்த்தீங்கன்னா, நம்ம பரந்தமனான இந்த உலக பரமாத்மாவுக்கே அதிபதியான நம்ப விஷ்ணு வந்து வருவாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆதிசேஷன் இருக்காங்களே, ஆதிசேஷன்ல வந்து நம்ம பெருமாள் இருக்காரே, அந்த ஒரு கோலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீதி உலா வந்து நடக்குங்க. அதுதான் ஸ்பெஷலு. இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போக எல்லாத்தையும் பரவால்ல. இங்கே போயிட்டு அந்த சுவாமி வந்து அந்த பாம்பு தலையில படுக்கை கொண்டு தூங்குற கோலத்த வந்து இந்த ஒரு கோயில்ல வர இந்த உலா வச்சு நேரடியா பார்த்துக்கலாம். அவ்வளோ ஒரு அழகுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சுவாமி வந்து வருவாருங்க. நல்லாவே இருக்கும். இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். தெரியுமாங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா, 6வது நாள் பார்த்தீங்கன்னா, யானை வாகனமும் மதிய சிறப்பும் என்ன போர் அடிக்குதாங்க கோச்சிக்கிறாய்ங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது, தெரியாது இருக்கும். பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து 6த் டே வந்து விழா. இது பார்த்தீங்கன்னா, யானை வாகனம் விழா அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து திருவிழா டு பாதின்னு சொல்லலாம். நான் சொன்னேன் தானே ஏற்கனவே 12 நாள் இல்லாட்டி 13 நாள் தான் இந்த திருவிழா நடக்கும். அதில வந்து பாதி நாளான 6வது நாள் நடக்கிற விழால வந்து பார்த்தீங்கன்னா, யானை வாகனத்தில வந்து நம்ம விஷ்ணு பெருமான் வருவாரு. இதுக்கு ஒரு அர்த்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு கதைய நம்ம வந்து நினைவுபடுத்தலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, கஜேந்திர மோட்சம் கதைய தான் இதுக்கு நினைவுபடுத்தணும். இது என்னான்னு எனக்கு தெரியாது. அடுத்த வீடியோல நான் சொல்றேன். கமெண்ட் பண்ணுங்க. இத பத்தி இந்த கதைய பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு கொஞ்சம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி ஆதிமூலமே அப்படின்னு சொல்லையில பார்த்தீங்கன்னா, யானை கூப்பிடுறப்ப வந்து அந்த ஓடி வந்து அந்த காப்பாத்துன அந்த கருணை கடல பத்திய ஒரு கதை தான் சொல்லப்படுது. நான் நினைக்கிறேன் இந்த கதை வந்து இந்த யானை வந்து என்ன சீட்டு சாக போயிட்டோ, இல்லாட்டி வருத்தமா இருக்கையில வந்து விஷ்ணு வந்து காப்பாத்திருப்பாரு போல. அந்த ஒரு கதை
8ஆம் போல இந்த கஜேந்திர மோட்சம் பெற்ற கதை போல். இல்லாட்டி அவர் வந்து யானை வந்து மோட்சம் பெற்றுச்சோ சொல்லி அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. 6வது நாள் பார்த்தீங்கன்னா யானையில் வந்து நம்ம சாமி வலம் வருவார். 7வது நாள் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி 8வது நாள் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி 9 நாள், அதாவது 7, 8, 9 நாள் வரைக்கும் பூ பழக்கம் அடுத்து தேரோட்டங்கள் வந்து நடக்குங்க. இதில் ரொம்பவே முக்கியமாக நான் சொன்ன மாதிரிங்க அந்த அழித்தல், அதாவது நம்ம ஆத்மா இருக்குங்களே, இந்த ஆத்மா வந்து உடலுக்கு வந்து நிறைய அநியாயங்களை செஞ்சுருக்கும். இப்போ நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அந்த உலகத்தில் இல்லா இருக்கட்டும், நல்லது செய்யுங்க, கெட்டது செய்யுங்க, இது காரணம் இந்த ஆத்மா தான். இந்த ஆத்மாவை வந்து தூய்மைப்படுத்துகிற நோக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அழித்து காக்கிறதுக்கு நம்ம பரந்தாமன் பார்த்தீங்கன்னா ரதத்தில் வர விழா பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் நாள் இல்லாட்டி 8ஆம் நாள் இல்லாட்டி 9ஆம் நாள் தான் வர இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள் வந்து நீங்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதுதான் வந்து பூப்பல்லக்கு. அது என்னங்க பூப்பல்லக்குன்னா, அந்த இப்போ நார்மலாக ஒரு பல்லக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தூக்குற மாதிரிக்கே இருக்கும். அந்த பல்லக்கில் வந்து இப்போ நல்ல நல்ல ஒரு நேச்சுரலான பியூட்டிஃபுல் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ரோஜா, மல்லிகை, இப்போ இந்த நந்தியாவட்டை அப்படின்னு பாபண்டேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பூக்களை வச்சு மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர், வெள்ளை கலர் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அலங்கரித்து சங்கு பூக்கள்லாம் கொண்டு அலங்கரித்து பெருமாள் அது மேலே நடுவில் உட்கார வச்சு வாசனை வீச வீச பெருமாள் வந்து ஒரு மனம் வீசும் பரந்தாமனை கொண்டு வர நாள் தான் 7ஆம் நாள். அதாவது பூப்பழக்கு திருவிழா வந்து 7ஆம் நாள் நடக்கும். அடுத்து 8வது நாள் வந்து நம்ம பெருமாள் வந்து ஒரு வீரராக, அது பார்த்திங்கன்னா ஒரு போருக்கு போகிற வீரராக நம்ம பரந்தாமன் வர்ற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் தான் சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா குதிரையில் பார்த்திங்கன்னா ஒரு போர் வீரன் எப்படி வருவாரோ அதுமாரி தான் நம்ம பெருமாள் வருவார். ஆமாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள வைகை ஆற்றங்கரையிலேருந்து வையாளி போகிற நிகழ்வு நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து இந்த குதிரையில் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரிக்கே வேட்டைக்கு போகிற மாதிரிக்கே பெருமாள் வந்து கத்தியெல்லாம் வச்சுட்டு அந்த கேடையெல்லாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கள்ளழகர் பூத்திருக்கோலம் மட்டும் வருவார். கள்ளழகர்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த போர் வீரன் வேடம் கொண்டு வருவாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 9வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பாயிண்ட், அது பார்த்திங்கன்னா வேற லெவலுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம 3 மாடியும் தாண்டிட்டு பிச்சுட்டு வசத்தில் இருக்கும். அதுமாதிரி இந்த ஒரு கோயிலையும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு தேர் பார்த்திங்கன்னா அந்த சித்திரை வீதிகள் மக்கள் திரண்டு மோதுகிற ஒரு வீதியில் பார்த்திங்கன்னா தேரை இழுத்துட்டு வருவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு தேர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு தேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 10வது நாள் 12வது நாள் வச்சு நடக்கிற விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 10வது நாள்லேருந்து 12வது நாள் பார்த்திங்கன்னா இப்போ தெப்பத் திருவிழான்னு தீர்த்தவாரி வச்சு எல்லா இடங்களும் நடக்குது. அதாவது இந்த விழாவோட எண்டுன்னு சொல்லலாம். விழா முடிய போகுதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா 12வது நாளும் வந்து வரப்போகுது, 10வது நாள் வரப்போகுது. அதனால் பார்த்திங்கன்னா 10வது நாள் என்ன நடக்க போகுதுன்னா அதுக்கு தீர்த்த திருவிழாவுக்கு முன்னுக்கு இந்த சுவாமிக்கு வந்து கடைசியாக செய்கிற விசேஷ பூசைகள் வேறு என்ன, நார்மலாக இப்போ சாமிக்கு நாளைக்கும் காலையிலே சாமியெல்லாம் குளிப்பாட்டி அபிஷேகம் செஞ்சுட்டு ட்ரெஸ் போட்டு பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து தீபாராதனை வந்து காட்டி அடுத்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் ஒலிக்க பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் செஞ்சு பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் வழங்கி முடிச்சிடுவாங்க. இப்போ தினசரி பூஜைகள் அதே கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வாங்க. ரொம்ப அபிஷேகம் செய்வாங்க, ரொம்ப அலங்கரிப்பாங்க, ரொம்ப சாமி கும்பிடுவாங்க, ரொம்ப பக்தர்களுக்கு பிரசாதங்கள்லாம் வழங்குவாங்க, அன்னதானம் வழங்குவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 10ஆம் நாள் நடக்கும் இந்த ஒரு கூடலூர் திருக்கோவில். சரியாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 11வது நாள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோவிலில் வந்து தெப்பத் திருவிழா. அது என்ன தெப்பத் திருவிழா? நான் தெப்பக்குளம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஊர்களெல்லாம் இருக்கும், அந்த குழிமறிக்க அதில் தண்ணி நனைஞ்சிருக்கும், அதிலெல்லாம் போனால் விழுந்து செத்துருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தெப்பத் திருவிழா அப்படின்னு தெரியல. அதையும் வாங்க பார்க்கலாம். என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஒரு ரதத்தை வந்து எடிட் பண்ணி நல்லா வந்து மினுங்கி மினுங்கி பற்ற வச்சு ஒரு பல்பால் வர வைக்கிற மாதிரிக்கு இந்த ஒரு தெப்பத் திருவிழா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரதம் வைக்க ஒரு அமைப்பை கொண்ட ஒரு வாகனத்தில் பார்த்திங்கன்னா மின்விளக்குகள் மிளிர பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து இந்த மாசி மாதத்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா 16வது நாள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோயில் வீதியில் வந்து வலம் வருவார் வெளியால். சரியா? உள்ளுக்குள்ளே வெளியே. சரியா? தேர் இல்லாமல் வெளியே தான் நடக்கும். அடுத்து 12வது நாள் பார்த்திங்கன்னா எண்டு காடு தான் இந்த கோயிலுக்குன்னு சொல்லலாம். ஆனால் சுவாமிக்கு எண்டே இல்லை, இந்த கோயிலில் எண்டு. சரியாங்க? அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். சரியா? அதை பார்த்திங்கன்னா தீர்த்தம் நடக்கும். இந்த ஒரு தீர்த்தம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நடக்கும்னு தெரியலைங்க. அதையும் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ சொல்ல இயலாது. ஆனால் பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்து 12ஆம் நாள் தான் நடக்கும். அதாவது இன்றைக்கி 20னா அடுத்த மாதம் ஒரு 2ஆம் தேதி 1ஆம் தேதி வாக்கில் நடக்கும் 3ஆம் மாதம். சரியாங்க? அவ்வளோதான் இந்த கோவில் நடக்கிற 12 நாள் நேரத்துக்கான அட்டவணை. இப்போ கடைசி நான் என்ன சொல்லிக்கிறேன்னா பார்த்திங்கன்னா இப்போ இலங்கையில் உள்ளவங்களுக்கு இந்த கோவிலுக்கு போக இயலாது. இந்த இந்தியாவில் மதுரையில் கூடலூர் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ளவங்க இல்லாட்டி இந்தியாவில் இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க பால், பழம், தேன், தயிர், அடுத்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு உகந்த பூக்கள், அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இது என்ன சங்குப்பூ, சுவாமி பிடிச்ச துளசி அதெல்லாம் கொண்டு போயிட்டு உதவி செய்கிறேன்னா செய்யுங்க.
அங்கே உள்ள பக்கத்தில் அந்த கோயில் உள்ள ஆச்சரியமாகட்டும் இல்லாட்டி அங்கே உள்ள உதவி பூசகர்கிட்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்றுக்குருவாங்க. மற்றபடி இந்த ஒரு கோயிலை சுற்றி உள்ளவங்க வந்து இந்த கோயில் திருவிழா நடக்கிறனால பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மச்சம் சாப்பிடாம, அடுத்து பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு மது அருந்தாமல் கோயிலுக்கு போகிறதும் இல்லாட்டி வீடுகள்லேயும் அப்படி நடக்கிறதும் நல்லாவே இருக்கும். இன்னொன்று கோயில் விதிகளை அலங்கரித்து நல்ல தோரணம் கட்டி அப்படிலாம் செய்கிறது நல்லாவே இருக்கும். நான் சொல்ல தேவையில்ல, எல்லாம் செய்வீங்க. என்னோட ஒரு பங்காக நான் இதை செஞ்சால் நல்லோன்னு சொல்கிறேன். சரியா? அதுதான் என்னோட விருப்பம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் மின்னுக்குள்ள வீடுகளில் வந்து கோலம் செஞ்சு, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அந்த ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க, அந்த கச்சேரி செய்வாங்க, பாடல்கள் பாடுவாங்க, மேளதாளம் வாசிப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது செஞ்சாலும் நல்லாயிருக்கும், செய்யாட்டியும் இந்த கோவில் பார்க்கையில நல்லா தான் இருக்கும். சரியா? அது மாதிரி விஷயங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இன்றைக்கி தான் இந்த கோயிலை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சொன்னதில்ல, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த கோயிலை பற்றி இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபேஸ்புக்கில் இப்படி திருவிழா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து நல்லா விளங்கப்படுத்தணும்னு ஒரு நோக்கத்தில் தான் அது சொன்னேன். அடுத்து இந்த கோயிலை பற்றி கடைசியாக வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு போனாலும் நல்லது தான். சின்னதாக ஒரு வரலாறு இந்த கோயிலை பற்றி சொல்லிட்டு போயிடலான்னு இருக்கேன். அதை கொஞ்சம் கோச்சிக்கிறாமல் கேளுங்க. போர் அடிக்குதுன்னா கோச்சிக்கிறாங்க. என்னோடய குரல் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ எனக்காக பார்க்குறவங்க பாருங்கள், ரொம்பவே புண்ணியமாக இருக்கும். அப்படியே லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த சேனலில் அப்லோட் ஆகிற ஆன்மீக திருவிழாக்கள், அடுத்து கோயிலில் நடக்கிற விசேஷங்கள், இலங்கை இந்தியான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எங்கே நடந்தாலும் நான் வந்து உங்கள்கிட்ட ஃபோனுக்கே கொண்டு வந்து தரேன். வாங்க வீடியோவில் வந்து வரலாறை பற்றி பார்ப்போம். சரி மக்களே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வரலாறு சொல்கிறதுக்கு இந்த கோயிலில் ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா, தஞ்சை கோயில் எடுத்தால் 12 எழுத்துக்கள், இந்த 240 எழுத்துக்கள், அந்த அப்படிலாம் சொல்லி அந்த உயரத்தை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கோயிலில் உள்ள அந்த ஒரு அதிசயத்தை பற்றியும் இப்போ பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த அஷ்டாங்கம விமானம் பார்த்தீங்கன்னா பெருமாட்டு 3 நிலைகளை வந்து சொல்கிறதா காணப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா கீழ்நிலை பார்த்தீங்கன்னா தரையில், அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க விமானம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டாங்க விமானம் அந்த கோயிலில் வந்து கருவறைன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த விமானத்தில் கருவறையில் பார்த்தீங்கன்னா கருவறை அந்த வெளியே உள்ள அமைப்பில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அமைப்பு பார்த்தீங்கன்னா கூடலக்க திருமணத்திட்ட அதாவது பார்த்தீங்கன்னா ஆசனமூர்த்தி உள்ள ஒரு இடமா வந்து இருக்குது. அடுத்து நடுநிலை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி உள்ளுக்கு பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுலேருந்து மேலே கூரைக்கு இடப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே அஷ்டபுஜ நரசிம்மர் அல்லது சூரிய நாராயணங்கிற ஒரு கோலம் வந்து காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆதிசேஷர் மேலே பள்ளிக்கொண்ட குளத்தில் வந்து காட்சி தர்றார். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட ஒரு விசேஷமாக காணப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னன்னா, ஒரே இடத்துல இருந்து நீங்கள் நின்று இந்த இடத்துல அந்த இடத்த இந்த விமானத்தை பார்க்கும்போது பெருமாளை வந்து ஒரே நேரத்தில் அவ்வளோ பெரிய விஷயங்களை ஒரே பார்வையில் வந்து நீ பார்க்கலாம். அதுதான் ஸ்பெஷல். ஆதிசேஷனை ஒரே நேரத்தில் பார்க்கலாம். அடுத்து அஷ்டபுஜ நரசிம்மன், சூரிய நாராயணரை பார்க்கலாம். அடுத்து கூடலக்கர் அப்படின்னு சொல்லி 3, 4, 5 சாமியை ஒரே பார்வையில் ஒரே நேர்கோட்டில் பார்க்கலாம். சரியாங்க? ஒரே அந்த விமானத்தில் பார்க்கலாம். அது வந்து அழகாக பிரதிஷ்டைப்பட்டு சிலையாக வடித்து கலர் பூசப்பட்டு அழகாக இருக்குது. கடைசியாக இந்த கோயிலை பற்றி வரலாறு சொன்னோம்னா நிறைய நீட்டிகிட்டே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே லெந்தாக இருக்கிறனால நம்ம வந்து ஒரு வரலாறு சின்ன ஒரு பந்தியாக அடக்கி அதுக்குள்ளே நான் சொல்ல போகிறேன். அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா பெரியாழ்வாருக்கும் இந்த உள்ள பெருமாளுக்கும் வந்து ரொம்ப ஒரு சொந்த பந்தம் இருக்குது. அதை பற்றி ஒரு பழங்காலத்து கதையை தான் சொல்ல போகிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் பாண்டிய மன்னன் வந்து இருக்கார். அவருக்கு பார்த்திங்கன்னா வல்லபதேவன் மேலே ஒரு நாளைக்கு சந்தேகம் ஒன்று வந்திருக்கு. அதாவது பாண்டிய மன்னன் வந்து வல்லபதேவன் ஒரு நபர் மீது சந்தேகம் வந்து கொள்கிறாரு. அது என்ன சந்தேகம்னா பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல. சரியாங்க? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வல்லதேவன் பார்த்திங்கன்னா சந்தேகத்துக்கு விட சொல்லி பெருமாளோட அந்த அருளில் பார்த்திங்கன்னா பொற்கொழியும் பார்த்திங்கன்னா எழுதுறாரு பெரியாழ்வார். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள ஒரு ஆணையால் பார்த்திங்கன்னா இந்த பெரியாழ்வார் ஊர்வலம் ஏற்றிட்டு அந்த கூடலகர் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வர்றப்ப நம்ம பெருமான் வந்து பார்த்திங்கன்னா கருட வாகனத்தில் வந்து பெரியாழ்வாருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. இந்த ஒரு அழகை பார்த்துட்டு பெருமாளுக்கு திருஷ்டி பட்டணுன்னே சொல்லிட்டு பயந்து பாடினது தான் திருப்பல்லான்னு இந்த ஒரு வரலாறு வந்து இருக்குதுங்க. அந்த நடந்த ஒரு இடம் தான் இந்த ஒரு கூடலகர் கோவில். சரியாங்க? கதை புரியுமான்னு தெரியலை.
அதாவது பார்த்திங்கன்னா முந்தைய காலத்தில் பெரியவர்கள்லாம் இருந்திருக்காங்க, அப்படி அப்படியே பாண்டிய மன்னன்லாம் இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வல்லபதேவன் 3 பேர் இருந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்து வல்லபதேவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் விட சொல்லி பார்த்திங்கன்னா பெருமானோட அருளால் பார்த்திங்கன்னா பொற்கிளியும் வெல்லலை. அதுக்கு பதிலாக அதுக்கு விட வந்து நம்ம பாண்டிய மன்னனுக்கு வந்து பெரியாளர் சொல்லி அந்த பொற்கிளியை வென்றாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதனாலேயே பார்த்திங்கன்னா அவரை வந்து மன்னன் வந்து மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா யானை மேலே கொண்டுட்டு வராரு. அப்போ பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா கருட வாகனத்தில் வந்து வானத்தில் காட்சியளிக்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா பெருமாளை பார்த்த அந்த பெரியாள் வரும் பார்த்திங்கன்னா வியந்து பார்த்து, ஐயோ நம்ம பெருமாளை வந்து எல்லாம் அந்த மக்களே இந்த வர்றனால பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி திருச்சி வரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பாட்டையும் பயந்து பாடுறாரு. அதுதான் திருப்பலாண்டு. அது வந்து நடந்த இடம் வந்து இந்த ஒரு கூடல் கோவில் சொல்லப்படுது. விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிகிற விஷயமா நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷ்ணுவுக்கு வந்து நிறைய வந்து அந்த பெயர்கள் இருக்குது, வேறு வேறு பெயர்கள். அந்த வேறு வேறு பெயர்கள் கொஞ்சத்தை இந்த வீடியோவை வந்து முடிக்கும் விதமாக நான் சொல்லிட்டு போகிறேன். நிறைய தெரியாத பேர் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிறங்க. தெரிஞ்சது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பேர் தெரிஞ்சுன்னு வரட்டும். விஷ்ணுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் இருக்குது. அதில் வேறு வேறு பெயர்கள் நான் சொல்ல போகிறேன். நாராயணன், மகாவிஷ்ணுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கள்ளழகர், அடுத்து கோளழகர், அடுத்து பார்த்திங்கன்னா பரமாத்மா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஸ்ரீரங்கநாதர், அடுத்து பார்த்திங்கன்னா மகா அவதார் நரசிம்மா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளால எல்லாத்துக்கும் வழங்கப்படும் நம்ம கடைசியாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ விஷ்ணு பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு பிடித்த விஷயங்கள் கொஞ்சம், விஷ்ணுவை பற்றி தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் அதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிக்கிற விதமாக. விஷ்ணுன்னா பார்த்திங்கன்னா வந்து வைணவ சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கடவுளாக கருதப்படுறாரு. வைணவ மக்களால் ரொம்பவே பெருமையாக நம்பப்படுற ஒரு உலகிலே முதல் கடவுள் வந்து விஷ்ணு வந்து காணப்படுறாரு. அவர் பார்த்திங்கன்னா வந்து பாரதங்களில் வந்து பங்கு கொண்டிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா பகவத்கீதையை வந்து எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிருஷ்ணராக பிறந்தும், அடுத்து பார்த்திங்கன்னா நரசிம்மராக பிறந்து, அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி எடுத்து 9 அவதாரங்களில் பிறந்து பார்த்திங்கன்னா தீவர்கள் அழித்து நல்லவர்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா 10வது அவதாரமாக கல்கி அவதாரம் இருக்கறதா சொல்லப்படுறாரு. அதில் பார்த்திங்கன்னா குதிரையில் வந்து வாழை கொண்ட ஒரு போர் வீரன் அமைக்க காட்சி அளிக்கிறாரு. ஆனால் என்ன வருவான்னு தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி கல்யாணம் முடிச்சதுனால அவர் பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியாக காணப்படுற நம்ம திருப்பதி பெருமானாக காணப்படுறாரு. அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பதி பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் நம்ம கும்பிட்டா நம்மளுக்கு வந்து செல்வ வளம் கூடும், நம்ம வாழ்க்கையில் இன்பமாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது. அதே நம்ம சிவனை கும்பிட்டா வந்து முக்தி அடையலாம். அதுதான் வித்தியாசம். சரியாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சங்குப்பூ. அடுத்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து துளசியை விரும்புவார். அதனால பார்த்திங்கன்னா பூஜைகளில் துளசி, இந்த கோயில்களில் துளசி வீடு கொடுக்குறது, சங்குப்பூ கொண்டு வீடு கொடுக்குறது. நிறைய பேருக்கு சங்குப்பூன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கும். சங்குப்பூனா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சங்கு வந்து ஒரு வந்து இதழ் வந்து இருக்குது. அது மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு இதழ் வச்சு ஒரு பூவை செஞ்சால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் சங்குப்பூ காணப்படும். நான் ஃபோட்டோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா துளசி பிடிக்கும். அதனால் விஷ்ணு நீங்கள் துளசி மாலை செய்கிறது செஞ்சு போடுறது வீட்டில், துளசியால் பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்கிறது, சுவாமிக்கு வந்து துளசி படைக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்திங்கன்னா விஷ்ணு சுவாமிக்கு வந்து காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லிட்டு சைவ உணவுகள் படைக்கிறது நல்லம். அடுத்து பார்த்திங்கன்னா விஷ்ணு ஜெபமாலை, விஷ்ணு சகஸ்ரநாமம் அதெல்லாம் வீடுகளில் கேட்குறது நல்லம். அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் வாழ்க்கையை வந்து விஷ்ணு அருளை பெறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறது இலங்கையில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போயிருக்கிறேன் விஷ்ணு தலங்களை பற்றி சொல்கிறேன். நான் அதில் பெஸ்ட் போல் போனது ஸ்ரீ வள்ளிபுர ஆழ்வார் கோவில். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ஆலயம். அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்ணார் பண்ணை வெங்கடேஸ்வர கோவில், அடுத்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷ்ணு கோவில்கள் காணக்கூடியதாக இருக்குது யாழ்ப்பாணம் கிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா நான் அந்த கூடலூர் கோவிலை பற்றி அந்த டாபிக் வரேன். இந்த கூடலூர் கோவில் பார்த்திங்கன்னா மதுரையில் தான் மெயின் டவுனில் இருக்கிறதா கேள்விப்படுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டினதுனால பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு டப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது.
இங்கே உள்ள சுவாமி பார்த்திங்கன்னா வெங்கடாசல சுவாமி. அவர்கிட்ட அமைப்புள்ள தான் காணப்படுறாரு. கருங்கல்லான சிற்பங்கள் காணப்படுது. அடுத்து போய் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் வழி தெரியணும்னா மெப்பில் போயிட்டு கூடலகர் கோவில் அப்படின்னு அடித்தா வரும். அதாவது மதுரைன்னு அடித்தா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பற்றி ஒரு கதையை சொல்லணும். விஷ்ணு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யார் நாராயணன் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு டவுட் சொல்கிறாரு. என்னன்னா, விஷ்ணுவே எனக்கு வந்து ரொம்பவே வந்து உங்களை பிடிக்கும். அதனால் என்னாலையும் உங்களோட பேரை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்பயும் உங்களோட பேரை தான் நான் சொல்லியிருப்பேன். ஓம் நாராயணா ஓம் நாராயணா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு அருளும் நீங்கள் செய்கிறதில்ல. ரொம்ப சீப்பாக தான் என்னை நடத்துகிறீங்க. ஆனால் வந்து பூலோகத்தில் உள்ள மக்கள் அப்படிலாம் செய்கிறதில்ல. ஆனால் அவங்க நல்லா ஆற்றுல வாழ்கிறாங்களே, செல்வ செழிப்பு இருக்குது, நோய் நொடி இல்லாமல் இருக்காங்களே எப்படின்னு கேட்டோன்னே விஷ்ணு சொல்கிறாரு, உனக்கு அதை புரிய வைக்கணும்னா நான் வந்து உனக்கு பூலோகத்துக்கு அனுப்புகிறேன். ஒரு வீடு சொல்கிறேன். அங்கே போய்ட்டு உள்ள ஒரு நபரை பாரு, அவர் எப்படி சாமி கும்பிட்றான்னு பாரு. அதை பார்த்தா எனக்கு புரியணும்னு நம்ம நாராயணனும் அங்கே போயிட்டு தங்கி அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தினசரி பார்க்குறாரு. அங்கே உள்ள மனிதர் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பஸ்தன். அவர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வெயிலில் செஞ்சுக்கிட்டு சுவாமிக்கு கிடைக்கிற ஒரு பொழுதில் பார்த்திங்கன்னா பூமாலை செஞ்சு எளிய படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏன்னா விளக்கு பற்ற வச்சு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு இருக்கார். இதை பார்த்து ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மந்திரங்கள் சுவாமிகிட்ட பெயர்களை வந்து என்னென்னு சொல்லிட்டுலாம் இருக்காமல் குறைக்கிற ஒரு அந்த 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்தில் அப்படி தான் கும்பிட்றாரு. மற்ற நேரம் அவர்கிட்ட வேலையை கடமையை சிவனே செய்கிறாரு. குடும்பத்தை வந்து சந்தோஷமாக வச்சுருக்காரு. இதை போய்ட்டு நாராயணனும் விஷ்ணுகிட்ட சொல்லிட்டு இதை ஏன் எனக்கு செய்ய சொல்லி கேட்டோம்னா, அங்கே பார்த்தியா அவர் வந்து ஒன்றுமே செய்யலை. எந்த நேரமும் வந்து என்னோட நாமத்தை சொல்லலை. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனிதராக பார்த்திங்கன்னா வாழ்கிறாரு. குடும்பத்தை வந்து கஷ்டம்லாம் வச்சுருக்காரு. அவரும் நல்லா இருக்கார். அதுக்கு காரணம் என்னென்னா அவர்கிட்ட வந்து உண்மையான ஒரு அன்பான ஒரு பக்தி இருக்குது. அன்பே சிவம்மைக்கு அவர்கிட்ட உள்ள அந்த அன்புனால நான் வந்து மயங்கி அவருக்கு வந்து நான் உதவி செய்கிறேன். அவர் வந்து மனமுருகி என்னை வந்து உண்மையாக வந்து அன்போடு வழிபடுறாரு. ஆனால் வந்து பொய்க்கு உண்மைக்கு எதுவும் சொல்லிக்கிட்டு இல்லை. இது ஏன்னா ஓம் நாராயணன்னு உனக்கும் அன்பு இருக்குது. ஆனால் வந்து குறைவாக இருக்குது. ஆனால் வந்து நீ வந்து என்னை கும்பிட்றதவே கடமையாக வச்சு என்னை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது வந்து உன் கடமையை மட்டும் பாதிக்குது. அதே மாதிரிக்க நீ சுவாமிகிட்ட வந்து அருளை ஃபுல்லாக பெற மாட்டேங்கிற. ஆனால் நீ வந்து உன் கடமையும் சரியாக செஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் உனக்கும் அருள் கிடைக்கும். ஆனால் அவர் கடமையை மெயினாக செய்கிறாரு. எனக்கு கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷமோ எளிமையாக பார்த்திங்கன்னா விளக்கு பற்ற வச்சு சத்தி பற்ற வச்சு என்னை வந்து படையல் போட்டு எனக்கு வந்து அருள் கும்பிட்றாரு. அதுவும் வந்து அவருக்கு திருப்தியாக இருக்குது. அவரும் வெற்றிடுறாரு. அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து அருள் பெறாரு. அதனால் இன்னும் அப்போ அவர் வைக்கிறதுனால நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன விளங்கிக்கணும் பக்தர்களே, நீங்கள் வந்து நம்ம வந்து சுவாமியை வந்து கடமைக்காக கும்பிடக்கூடாது. உண்மையான அன்போட கும்பிடணும். அவ்வளோதான் அந்த வீடியோ முடியுது. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.